உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய உரைநடைக்கான நேரம். பொதுவாக நமக்கு அந்த கடிதங்கள் அப்படிங்கிற அந்த முறைமை, தகவல் தொடர்பு பரிமாற்றம் என்பது 19ஆம் நூற்றாண்டில் துவங்கியது இந்தியாவில் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய ஒரு புதுமை அந்த காலத்தில். அதை மிக அதிகமாக பயன்படுத்தியவர் நம்முடைய வள்ளல் பிரான் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கடிதம் அவருடைய மிக உன்னதமான ஒரு குணத்தை சொல்கிறது. அவர் எப்படி ஒரு சில சிந்தனைகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார் என்று நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த சிந்தனையிலிருந்து விடுவித்து கொண்டாரே தவிர அந்த சிந்தனையோடு இருக்கக்கூடிய அந்த இனத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு அவர் நட்பில் தான் இருந்தார் அப்படிங்கிறத சொல்லுகின்ற ஒரு கடிதம். அதன் மூலமாக வள்ளல் பிரானுடைய பரந்த மனப்பான்மை எப்படி இருந்திருக்கிறது. அவர் தத்துவங்களைத்தான் எதிர்த்தாரே தவிர அந்த மனிதர்களை அல்ல. அவர் தத்துவங்களைத்தான் மாற்றி யோசித்தாரே தவிர மனிதர்களை எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நாம் இந்த கடிதத்தின் மூலமாக புரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமான ஒரு கடிதம், வள்ளல் பிரானுடைய பரந்த மனசை காட்டுகின்ற ஒரு கடிதம். குறிப்பாக அவருடைய ஆத்மார்த்த நண்பராக இருக்கக்கூடிய சன்மார்க்கியான ரத்ன முதலியாருக்கு எழுதியிருக்கிறார் 1861 ஆண்டில். யோசிச்சு பாருங்க, 1861 எழுதிய ஒரு கடிதம். 7/5/1861. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 1861 ஆண்டில் மே மாதத்தில் எழுதிய கடிதத்தை இந்த 2026 நாம் வாசிக்கிறோம் என்பது நமக்கான பேரு அப்படிங்கிறத நிச்சயமாக உணரலாம். வள்ளல் பிரானுடைய கடிதத்தோடு இப்போது ஒரு பயணம். தமது சுப சரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். நான் வைகாசி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அவ்விடம் வருவேன். அவசியம் தியாகராஜ பெருமானையும் உன்னையும் காண வேண்டும் என்கிற விருப்பம் விசேஷமுள்ளவனாக இருக்கிறேன். ஆதலால் வருவது நிச்சயம் நிச்சயம். இது அன்றி பகவத் பக்தியில் சிறந்தவராகிய வரதாசாரிய சுவாமிகள் திருவைந்திரபுரத்திற்கு வந்ததாக கேள்விப்பட்டேன். அந்த சுவாமிகளை சென்னப்பட்டணத்தில் தாம் கண்டால் ஒன்று சொல்ல வேண்டுவது. அதென்னவெனில், பாலு நீரும் போலும் பார்ப்பன சிநேகம் என்று நான் தெரிவித்ததாக தெரிவிக்க வேண்டும். வேணும் சிரஞ்சீவி. 2-3 முக்கியமான விஷயங்களை சொல்லுவதாக, நம்முடைய வள்ளல் பிரானுடைய குணாதிசயங்களை சொல்லுவதாக இந்த கடிதம் அமைந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ரத்ன முதலியாரை சந்திப்பதில் நம்முடைய வள்ளல் பிரானுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. நாட்கள் கடந்து விட்டதால் நான் சீக்கிரம் வர்றேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். அது ஒன்று. அடுத்தது, ஒரு கோயிலுக்கு போக வேண்டும் என்கின்ற அந்த தகவலை சொல்கிறாரு. அதில் தியாகராஜரையும் உங்களையும் சந்திக்க பெருவிருப்பமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்தது தான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி திரும்பவும் கடிதத்தோடு பயணித்து விட்டு வந்துவிடலாம். தமது சுப சரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விருப்பமுள்ளவனாக இருக்கிறேன். நான் வைகாசி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அவ்விடம் வருவேன். அவசியம் தியாகராஜ பெருமானையும் உன்னையும் காண வேண்டும் என்கிற விருப்பம் விசேஷமுள்ளவனாக இருக்கிறேன். ஆதலால் வருவது நிச்சயம் நிச்சயம். இதுதாங்க ரொம்ப முக்கியம். தியாகராஜ பெருமானையும் உன்னையும் காண விருப்பம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று கோயிலில் இருக்கக்கூடிய இறையையும் மனிதரையும் ஒன்றாக சமதளத்தில் வைத்து கடிதம் எழுதுகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை. நாம் எழுதுறதா இருந்தால், எனக்கு உங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்கு போகணும், அங்கே உள்ள கடவுளை பார்க்கணும், அங்கே உள்ள இறைவனை தரிசிக்கணும், அதை தவிர உங்களையும் பார்க்கணும் அப்படின்னு 2ஐயும் பிரிப்போம். ஆனால் வள்ளல் பிரான் 2ஐயும் சமதளத்தில் வைக்கிறார் என்றால், நடமாடும் மனித கடவுள் யார் என்றால் மனிதர்களாகிய நாம் தான். நம்முடைய உள்ளம்தான் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்கின்ற அந்த உயர்வு நவிர்ச்சியை நமக்கு சொல்லித் தருகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதனால் திருக்கோயில்களுக்கு செல்வது, திருத்தலங்களுக்கு செல்வது, அங்கே உள்ள இறையை தரிசிப்பது என்பது ஒரு வகை. ஆனால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இறையையும் நாம் தரிசிக்க பழகி கொள்ள வேண்டும் என்றால், தியாகராஜரும் ஒரு இறை
ரத்ன முதலியாருக்குள் இருக்கக்கூடிய அந்த கடவுளும் ஒரு இறை என்கின்ற சமதளத்தை, சமத்துவத்தை உருவாக்கி காட்டுகிறார் நம்முடைய வள்ளல் பிரான். எவ்வளவு பெரிய சித்தாந்தம் இது! போகிற போக்கில் இருக்கக்கூடிய கடித வரிகள், ஆனால் அதற்குள் இப்படிப்பட்ட தத்துவங்களை பொதிந்து வைப்பதுதான் வள்ளல் பிரானுடைய சிறப்பு. அடுத்த சந்தோஷமான விஷயம் என்னங்கிறத பாருங்க. ஆதலால் வருவது நிச்சயம் நிச்சயம், இது அன்றி பகவத் பக்தியில் சிறந்தவராகிய வரதாச்சாரிய சுவாமிகள் திருவைந்திரபுரத்துக்கு வந்ததாக கேள்விப்பட்டேன். பகவத் பக்தியில் சிறந்தவராகிய வரதாச்சாரிய சுவாமிகள் அப்படிங்கிறார். அதாவது தான் இருப்பது சிவம் என்கின்ற அந்த தலம், சிவம் என்கின்ற அந்த தளம், சிவம் என்கின்ற வழிபாட்டு முறை. ஆனால் அவர் யாரை பற்றி விசாரிக்கிறார் என்றால் பகவத் பக்தியில் சிறந்தவராகிய வரதாச்சாரிய சுவாமிகள் என்று சொல்லும்போது வேற்று சிந்தனை உள்ளவர்களையும் நேசிப்பவராகத்தான் வள்ளல் பிரான் இருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, அவர் அங்கே வர்றதா கேள்விப்படுறேன் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்றார். அது இன்னமும் மிக முக்கியமான விஷயம். அது என்னங்கிறத பாருங்க. இது அன்றி பகவத் பக்தியில் சிறந்தவராகிய வரதாச்சாரிய சுவாமிகள் திருவைந்திரபுரத்துக்கு வந்ததாக கேள்விப்பட்டேன். அந்த சுவாமிகளை சென்னப்பட்டணத்தில் தாம் கண்டால் ஒன்று சொல்ல வேண்டுவது. வரதாச்சாரிய சுவாமிகள் திருவைந்திரபுரத்துக்கு வந்ததாக கேள்விப்பட்டேன். அவர் சென்னைக்கு வந்தார்னா அவரை நீங்கள் போய் தரிசிச்சிங்கன்னா அவர்கிட்ட ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்லுங்க அப்படிங்கிறார். அது என்னங்கிறத அடுத்து சொல்கிறார். அதுதான் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கருதுகோள். வரதாச்சாரிய சுவாமிகள்கிட்ட என்ன சொல்லணுமா அதை சொல்கிறார் பாருங்க. அது என்னவெனில், பாலு நீரும் போலும் பார்ப்பன சிநேகம் என்று நான் தெரிவித்ததாக தெரிவிக்க வேண்டும். அது என்னது பாலு நீரும் போலும் பார்ப்பன சிநேகம்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்களேன். பாலையும் நீரையும் 2 பாத்திரத்தில் தனித்தனியாக வச்சிருக்கலாம். அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டோம், பாலில் தண்ணியை சேர்த்துட்டோன்னா அதற்கப்புறம் அதை பிரிக்கவே முடியாது. பொதுவாக சொல்லுவோம், அன்னப்பறவை பாலையும் நீரையும் தனித்தனியாக பிரித்து அருந்தும் அப்படின்னு. ஆனால் மனிதர்களாகிய நம்மால் அப்படி செய்ய முடியாது. பாலையும் நீரையும் ஒன்றாக சேர்த்து விட்டால் இரண்டும் 2 கலந்து விடுங்கிறது ஒரு சித்தாந்தம். அடுத்தது, பாலுக்கும் நீருக்குமான அந்த பந்தம், உறவு, பிரிக்க முடியாத அந்த தன்மை எப்படி தெரியுமா? ஒரு பாத்திரத்தில் பாலை வச்சு இதை சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுப்பு மேலே வச்சு பாலை காய்ச்ச ஆரம்பிப்போம். பால் பொங்கி வருகின்ற போது என்ன செய்வோம்? உடனே தண்ணி தெளித்து அதை அந்த பொங்கி வருகின்ற பாலை அடக்குவோம் இல்லையா? பாலை சுண்ட காய்ச்சும் போது அதில் இருக்கின்ற நீர் அப்படியே ஆவியாகி மேலே போகுது. அதை பார்த்துட்டு இருக்கிற பால் என்னோட நட்பான தண்ணீர் மேலே போயிட்டே இருக்கு, நானும் அதோடு சேர்ந்து போகிறேன் அப்படின்ற பதைவதைப்பில் பால் பொங்கி மேலே வருகிறது. இது எவ்வளோ பெரிய சிந்தனை! அப்படி மேலே வருகின்ற போது அந்த பாலின் கோபத்தை அல்லது பாலின் பதைவதைப்பை, பாலின் கொந்தளிப்பை அடக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? மீண்டும் அந்த பாலில் தண்ணி தான் தெளிச்சாகணும். அப்படின்னா அந்த பாலுக்கான நட்பாக இருக்கக்கூடிய தண்ணீரைத்தான் மீண்டும் தெளிக்க வேண்டும் பாலை அடக்குவதற்கு, பாலின் பொங்குதலை அடக்குவதற்கு. என்றால் அப்படி பிரிக்க முடியாததாக இருக்கிறது பாலுக்கும் தண்ணீருக்குமான சிநேகம். அதே போன்றுதான் எனக்கும் வரதாச்சாரிய சுவாமிகளுக்கும் என்று வள்ளல் பிரான் கொண்டு வந்து நிறுத்துகிறார். என்றால் நடக்கின்ற பாதை வேறாக இருக்கலாம், பயணிக்கின்ற பாதை வேறாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய நட்பு, அன்பு, பேரன்பு, கருணை, அக்கறை, இரக்கம் இது எல்லாம் எல்லா உயிர்களுக்கும் சமமானது தான். சிந்தனைகள் மாறுபடுகிறது, ஆனால் அந்த சிந்தனையை சுமக்கின்ற மனிதர்கள் மீதான நேசம் எப்போதும் மாறாதிருக்க வேண்டும் என்பதை நமக்கு வள்ளல் பிரான் பாலு நீரும் போலும் பார்ப்பன சிநேகம் என்பதாக சொல்லித் தருகிறார். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், யோசிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.